காய்கறி வாங்க இனி காசு செலவு பண்ணாதீங்க. வீட்ல இருக்கிறத வச்சே இதெல்லாம் ஈஸியா வளர்க்கலாம். தக்காளிய ஸ்லைஸ் பண்ணி மண்ணுல போட்டு தண்ணி ஊத்துனா போதும். செடி வளர்ந்து தக்காளி கொத்து கொத்தா காய்க்கும். ஒரு கூடையில டிஷ்யூ பேப்பர் போட்டு மல்லி விதைய தூவி மேல இன்னொரு டிஷ்யூ வச்சு ஈரம் பண்ணுங்க. அடியில தண்ணி கிண்ணம் வச்சா ஃப்ரெஷ் கொத்தமல்லி ரெடி. முட்டை ட்ரேல ஓட்ட போட்டு வெங்காயத்தாளோட அடிய வச்சு தண்ணி ஊத்துனா வெங்காயத்தாள் வளர்ந்துகிட்டே இருக்கும். சர்க்கரை வள்ளி கிழங்குல குச்சி குத்தி தண்ணி கிளாஸ்ல வச்சா வேர் விட்டு செடி வளரும். கேரட் வெட்டும்போது அந்த மேல் பகுதியை தூக்கி போடாதீங்க. தண்ணியில போட்டு வேர் வந்ததும் மண்ணுல நட்டா புது கேரட் கிடைக்கும். பக்கெட்ல ஓட்ட போட்டு மண்ணு நிரப்பி பூண்டு பற்களை அந்த ஓட்டையில சொருகி தண்ணி ஊத்துனா பூண்டு செடி சும்மா ஜிவ்வுன்னு வளரும். பாசி பயிரை தண்ணியில ஊற வச்சு துணி போட்டு மூடினா 2 நாள்ல சூப்பரான முளைக்கட்டிய பயிர் ரெடி. செலரி தண்டோட அடிய குச்சி குத்தி தண்ணியில வச்சா திரும்பவும் துளிர்த்து வரும். காளான் தண்டை மண்ணுல நட்டு மேல தேங்காய் நார் போட்டு தண்ணி தெளிச்சு கவர் பண்ணுங்க. ஃப்ரெஷ் காளான் வீட்லயே வளர்க்கலாம். இந்த கார்டனிங் டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காய்கறி வாங்க இனி காசு செலவு பண்ணாதீங்க. வீட்ல இருக்கிறத வச்சே இதெல்லாம் ஈஸியா வளர்க்கலாம். தக்காளிய ஸ்லைஸ் பண்ணி மண்ணுல போட்டு தண்ணி ஊத்துனா போதும். செடி வளர்ந்து தக்காளி கொத்து கொத்தா காய்க்கும். ஒரு கூடையில டிஷ்யூ பேப்பர் போட்டு மல்லி விதைய தூவி மேல இன்னொரு டிஷ்யூ வச்சு ஈரம் பண்ணுங்க. அடியில தண்ணி கிண்ணம் வச்சா ஃப்ரெஷ் கொத்தமல்லி ரெடி. முட்டை ட்ரேல ஓட்ட போட்டு வெங்காயத்தாளோட அடிய வச்சு தண்ணி ஊத்துனா வெங்காயத்தாள் வளர்ந்துகிட்டே இருக்கும். சர்க்கரை வள்ளி கிழங்குல குச்சி குத்தி தண்ணி கிளாஸ்ல வச்சா வேர் விட்டு செடி வளரும். கேரட் வெட்டும்போது அந்த மேல் பகுதியை தூக்கி போடாதீங்க. தண்ணியில போட்டு வேர் வந்ததும் மண்ணுல நட்டா புது கேரட் கிடைக்கும். பக்கெட்ல ஓட்ட போட்டு மண்ணு நிரப்பி பூண்டு பற்களை அந்த ஓட்டையில சொருகி தண்ணி ஊத்துனா பூண்டு செடி சும்மா ஜிவ்வுன்னு வளரும். பாசி பயிரை தண்ணியில ஊற வச்சு துணி போட்டு மூடினா 2 நாள்ல சூப்பரான முளைக்கட்டிய பயிர் ரெடி. செலரி தண்டோட அடிய குச்சி குத்தி தண்ணியில வச்சா திரும்பவும் துளிர்த்து வரும். காளான் தண்டை மண்ணுல நட்டு மேல தேங்காய் நார் போட்டு தண்ணி தெளிச்சு கவர் பண்ணுங்க. ஃப்ரெஷ் காளான் வீட்லயே வளர்க்கலாம். இந்த கார்டனிங் டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.